இந்த 3 பொருளுமே ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது wax crayon, plastic crayon, oil paster. ஃபர்ஸ்ட் வந்து wax crayon. waxன்னு பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, மெழுகுபத்தி எதுல மாதிரியோ அதே மாதிரி மெழுகு தான் இதுலயும் யூஸ் பண்றாங்க. உதிரியா தான் இருக்கும், கலர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. இதே பிளாஸ்டிக் கிரையான்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், இந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி இதை வந்து மெல்ட் டவுன் பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. சோ ஈஸியா வந்து கிராஃப்ட் இருக்கும், ஆனா உதிரியா தெரியாது. ஆனா ஆயில் பேஸ்டர் பாத்தீங்கன்னா உதிரியா தான் இருக்கும், ஆனா அந்த ஆயில் அப்படிங்கிற வார்த்தை இல்லையா, ஒரு சிந்தட்டிக் ஆயிலை வந்து உள்ள ஆட் பண்ணுவாங்க. இது மூலமா கலர்ஸும் ஆகட்டும் அந்த உள்ள இருக்க வேக்ஸும் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மெல்ட் டவுன் பொசிஷன்ல இருக்கும். ஹீட் மூலமாவோ ரப் மூலமாவோ மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க டூலை யூஸ் பண்ணி வேக்ஸ் கிரையான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, பிளாஸ்டிக் கிரையானையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் பிளாஸ்டிக் கிரையான்லாம் மாறும். ஆனா ஆயில் பேஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா வந்து ஃபிளெக்சிபிளா அதோட டிசைனை வந்து மாத்திக்கும். ரொம்ப மாத்தும்லாம் சொல்ல மாட்டேன், அது இருக்கிற பவுண்டரிக்கு எந்த அளவுக்கு கொடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு அழகாவே அதோட டிரான்ஸ்ஃபர் வந்து மாத்திக்கும். இதை வச்சு நீங்க அழகா வந்து தேய்ச்சி கொடுக்கிறது மூலமாவே உங்க டிராயிங்கை வந்து இன்னும் உயிரோட்டமா வந்து மாத்த முடியும். அதனால பெரிய பெரிய டிராயிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயில் பேஸ்டர்ல இருந்து வரைவாங்க. ரொம்பவே ஹேண்டியான டூலை யூஸ் பண்ணி நீங்க அழகா வந்து அதுக்கான வேவ் ஃபார்மேட், கட் டவுன் ஃபார்மேட், ரொம்ப அழகான ஷேப்ஸ் வந்து கொடுக்க முடியும். இதுதான் 3க்கும் உண்டான வித்தியாசம். ஆனா 3மே ஒண்ணு இல்ல, தெரிஞ்சுக்கோங்க.